வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க, பூ அதிகமாக வர்றதுக்கு ஒரு 5 டானிக் நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் இறுதியில் அந்த ஃபோட்டோ இருக்குது. இந்த டானிக் நீங்கள் 1 அல்லது 2 சேர்த்து அடிங்க, அல்லது தனித்தனியாகவும் அடிங்க. அது ஒரு வாரத்துக்கு ஒன்றா கூட அடிங்க. ஆனால் அது 5மே பார்த்திங்கன்னா ஒரே வேலை பண்ண போகுது. 5மே பார்த்திங்கன்னா பூ வரத்துக்கு அதிகமாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்றா சேர்த்து வச்சு அடித்தா கூட அடிக்கலாம். ஆனால் தனித்தனியாக வச்சு அடித்தா நமக்கு காசும் கம்மியாக வரும். ஆனால் ஒரு மருந்து அடித்து ஒரு வாரம் அதனுடைய ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வாரம் டைம் எடுக்கும். அடுத்த வாரம் அடித்தா நல்லது. ஏன்னா அடித்த உடனே எந்த ஒரு செடியும் உடனே ரியாக்ட் பண்ணாது. இதை அடித்து ஒரு 2 நாளில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4 நாள் நல்லா பூ கொடுக்கும். அடுத்த வாரம் அடிக்கும்போது மறுபடியும் நமக்கு பூ எடுத்து கொடுக்கும். இதான் என்னுடைய ஒரிஜினலான கான்செப்ட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா மருந்து எல்லாமே ஒரு 25 ml ஒரு 10 லிட்டருக்கு அடிங்க. எல்லா மருந்தும் சேர்த்து, அதாவது ஒரு மருந்து 25 ml அடிங்க. ஒரு வாரமாக அடிங்க. அல்லது வாரத்துக்கு 2 தடவை யாராவது ஸ்ப்ரே பண்ணுற நண்பர்களாக இருந்தால் பட்சத்தில் திங்கக்கிழமை ஒரு மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா 3 நாள் 4 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை ஒரு மருந்து அடிங்க. அந்த மாதிரி பிரித்து அடிங்க. வாரத்தில் ஒரு முறை அடிக்கிற யாராவது இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை அடிங்க. செடிகளில் பூ வரும்போது மட்டும் இதை அடித்தா போதும். பூ வராத சமயத்தில் அடிக்க தேவையில்லை. 1. 2வது, நிறைய கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம மருந்து புழு பூச்சி மருந்து, மொக்குப்புழு, அப்புறம் கருகல், செம்பேனு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி அடி உரமும் நான் வீடியோ போட்டிருக்கேன். மறுபடியும் நம்ம கமெண்ட்ஸில் ஒரே மாதிரியான கேள்வியை திருப்பி கேட்கும்போது அதை வீடியோ நீங்கள் யாருமே சரியாக பார்க்கலையோ அப்படின்னு தான் தோணுது எனக்கு. நிறைய பேருடைய தாட் என்னென்னா 2 நிமிஷம் போடுங்க, 1 நிமிஷம் போடுங்க. மல்லியை பொறுத்த வரைக்கும் முழுசாக புரிஞ்சிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆனாலும் புரியாது. ஒரு மல்லி பயிரை முழுசாக புரிஞ்சிக்கணும், அதில் அறுவடை நான் லட்சம், அதாவது பல லட்சங்கள் அறுவடை எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட 40 வருஷம் இல்லை 50 வருஷம் ஆனாலும் முடியாது. ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் வேறு மருந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதனுடைய செடியோட பூக்கள் எண்ணிக்கை உற்பத்தி அதிகமாக கொண்டு வரும்போது மாற்றி இன்றைக்கி லட்சங்களில் சம்பாதிக்கிற பல பேர் இந்த மாதக்கும் அடுத்த மாதம் மருந்து நீங்கள் எதை தான் சொன்னீங்க, நீங்கள் இப்படி அடிக்கிறீங்களான்னு போய் கேட்டிங்கன்னா அவங்க ஏதோ போய் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் தோணுமே தவிர, அவங்கள அடிக்கிற மருந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. காரணம், இந்த மருந்து அடிக்கும்போது நமக்கு இவ்வளோ பூ வருது அப்படின்னா அடுத்த மருந்து போயிடுவாங்க. அதில் பூ அதிகமாக வருதான்னு பார்ப்பாங்க. அதில் கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மருந்து செலவு இவ்வளோ கூட இருக்கும்போது செலவு கம்மியான மருந்தில் இவ்வளோ ரிசல்ட் வருதான்னு பார்ப்பாங்க. இது கூட எனக்கு ஆரம்பத்தில் எனக்கும் புரியல, என்னடா கான்செப்ட் இதுன்னு. ஒவ்வொரு முறையும் ஒரு மருந்து சொன்னாக்கா என்ன தான் பண்ணுறது, எவ்வளோ தான் ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளோ தான் நம்ம மருந்தோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அறுவடைக்கு நம்ம தயாராகணுன்றது எனக்கு புரியாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சில கான்செப்டெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எந்த மருந்தெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரிசல்ட் கொடுத்தோ அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் கையில். எதெல்லாம் நமக்கு கிடைக்க மருந்து ரிசல்ட் வரல அதெல்லாம் தூக்கி போட்டுடணும். அப்போது நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சொன்ன அந்த மருந்தை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொல்கிற இந்த வீடியோவில் இணைப்பில் நம்ம போட்டுருக்கிற மருந்தை ஒரு முறையாவது நம்ம சொன்ன அந்த அதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணி பார்க்காமலே கமெண்ட்ஸில் 1000 கேள்வி கேட்டால் அந்த 1000 கேள்விக்கு ஒரே விட இந்த வீடியோ தான். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வீடியோவில் நம்ம இவ்வளோ மெனக்கெடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு தகவல் நம்ம சமர்ப்பிக்கிறோம். அதில் அந்த வீடியோ ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ கூட பார்க்குறதுக்கு முடியாமல் 1 நிமிஷம் வீடியோ போடுங்க. 1 நிமிஷத்தில் வீடியோ போட்டு என்ன சாதிச்சிருப்போம், யாருக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? இவ்வளோ வருஷம் விவசாயம் பண்ணுற எனக்கே பார்த்திங்கன்னா நானே இன்னும் அந்த என்ன சொல்கிறது, நமக்கு பல லட்சங்களை சம்பாதிக்கிறோம். ஆனால் அப்படியே ஒரு கான்செப்ட் என்கிட்ட, இந்த மருந்து அடித்தோடனே வந்துடும் அந்த மெத்தடில் நான் இல்லையே. இவ்வளோ வருஷம் நான் பயிர் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கும் போது கூட நான் அந்த மெத்தடில் இல்லையே. ஏன்னா எனக்கு இன்னும் அந்த மருந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். நான் மருந்து மாற்றி மருந்து மாற்றுற ட்ரையல் இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் சர்வேலே நம்மளால் பண்ண முடியுது. மல்லியில் பொறுத்த வரைக்கும் சும்மா ஏதோ நான் போட்ட உரம் அந்த காலத்தில் 10 வருஷம் முன்னாடி போட்ட உரம் போட்டால் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. அந்த கான்செப்டை பிரேக் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு தகவல், செடியை கொஞ்சம் வாட விட்டேன் நான். ஒரு 10 நாள் ஆச்சு, இன்றைக்கி கூட 11ஆவது நாள். நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நான் தரையை நான் காய போட்டுனே இருக்கிறேனோ எனக்கு அவ்வளோக்கு எவ்வளோ பூ கூடிக்கிட்டே இருக்குது.
ஒரு நாளைக்கு 1 கிலோ பூ கூடிக்கிட்டே இருக்குது எனக்கு. நான் வந்து இப்போ தொடர்ந்து வந்து 15வது நாள் இன்றைக்கி பூ எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு பூ வந்து குறையவே இல்லை, பூ ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தகவல் நான் உங்கள்கிட்ட சேகரித்து நம்ம சொல்கிறோன்னா பொத்தாம் பொதுவாக சொல்கிறது இல்லை. இல்லை ஏதாவது வந்து யார்கிட்டையாவது வந்து நான் உரக்கடையில் வந்து காசு வாங்கிட்டு இல்லை உரக்கடை வச்சுட்டு ஏமாத்துறதும் கிடையாது. இது எப்படி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னா, எனக்கு ஒரு தகவல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் அதை முழுசாக என் தோட்டத்தில் பயன்படுத்தி பார்த்துட்டு அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் நான் அப்படியே சேனலில் வந்து நான் சொல்கிறது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பண்ணுற இந்த உரம் மருந்து எல்லாமே நம்ம சரியாக தான் பண்ணுறோம். இப்போ என்னையே எடுத்துங்களேன், நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் 2 முறை தண்ணி கட்டுற ஆள் நம்ம மல்லி செடிக்கு. இந்த தகவல் எனக்கு புதுசாக இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, சரி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு செடியை காய விட்டேன். நான் காய விட பார்த்திங்கன்னாங்க ஒரு நாளைக்கும் 1 கிலோ பூ ஏறிட்டே இருக்குது. இன்றைக்கி கிலோ வந்து நான் 500 400 போகுது. 5 கிலோ பூ என்ன ஆச்சு கணக்கு 2500 ஒரு நாளைக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஜப்பார் பாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூப் வச்சு நடத்துகிறாங்க ரெஸ்டாரண்ட். அவர் லேட்டஸ்ட்டாக அவரோட இன்டர்வியூவில் நம்ம பார்த்தோம்னா 25-30 கிலோ பிரியாணி நம்ம சேல் பண்ணால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 2000 அதுவும் கடை வச்சு நெருப்பு வச்சு சமைச்சு சர்வ் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணி கடைசியில் நம்ம வர்றது வந்து ஒரு நாளைக்கு 2000 30 கிலோ பிரியாணி ஓட்டணுன்றாரு. அதுவே ஓட்ட முடியாதுங்கிறாரு. இப்போ சென்னை மாதிரியான நகரங்களில் அவ்வளோ குவான்டிட்டி பிரியாணி வந்து செல் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. அப்போது இந்த மல்லியில் காலையில் 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். எவ்வளோ நான் சொல்கிறது 5 கிலோ பூவுக்கு சொல்கிறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு 5 கிலோ பூ பறிச்சிடலாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள் நண்பர்களே, நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தர் வந்து காலையில் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் பூ பறிக்கிறாங்க, ஒரு 2 மணி நேரம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்ப்ரே இருக்கிற அன்றைக்கி இல்லாத அன்றைக்கி நம்ம செடியில் இருக்கிற அந்த களையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுறோம். ஒரு 11:30 மணி 12 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நமக்கு லாபம் எவ்வளோ அப்படின்னா நமக்கு 2000 நமக்கு லாபம் ஒரு நாளைக்கு இல்லைங்களா? நம்ம இந்த 5 கிலோ பூ எவ்வளோ பெரிய தோட்டத்தில் வருதுங்கிறது நம்ம கணக்கு இருக்குது. 20 சென்ட்லேயே வந்து 10-15 கிலோ பூ எடுக்கலாம். 20 சென்ட்டில் 20 சென்ட் இடத்த நம்மளால் பராமரிப்பு பண்ணுறதுல என்ன கஷ்டம் வந்துட போகுது? கஷ்டம் வரப்போகிறது இல்லை. அப்போ நம்ம சேனலில் டெய்லி வீடியோ போடுறோம், டெய்லி மருந்தோட டீட்டெயில்ஸ் சொல்கிறோம், டெய்லி வந்து ஒரு மருந்தோட கெமிக்கல் பேரோட சொல்கிறோம். ஒரு மருந்து நம்ம சொல்கிற அட்லீஸ்ட் ஒரு மருந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100-200 செலவாகுமா? வாங்கிட்டு வந்து அடித்து பார்த்து என்ன ரிசல்ட்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க அதை பற்றி. ஏன்னா எனக்கு இந்த கமெண்ட்ஸில் இப்படி கேட்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்னும் நம்ம சொல்கிற அந்த தகவல் வந்து முழுசாக போய் சேர மாட்டேங்குது. என்னடா பண்ணுறதுன்ற எனக்கே வந்து ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது இந்த தகவல்லாம் கேட்கும்போது. ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுற சமயத்துலலாம் இந்த அளவுக்குலாம் யாரும் சொல்கிறா அது யாருமே இல்லைங்க. இப்போ நான் போட்டுக்கிற இந்த டானிக்லாம் பாருங்கள், நைட்ரோபென்சின் பிராண்டு டேக் ஃப்ளோரு, வேறு எந்த பிராண்டுன்னா வாங்கிங்க, ஆனால் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிட்டீங்க. இந்த காசு கம்மியாக இருக்கிற பிராண்டில் கொடுத்தாங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாத மருந்துன்னு அர்த்தம். அதை சுத்தமாக எடுபடாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒரு மருந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதுக்கு அடுத்தது விபுல் ஒரு மருந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இசாபின் ஒரு மருந்து போட்டிருக்கேன். அதில் இந்த மருந்து எல்லாமே அதிகமாக பூ வரத்துக்கு உண்டான ஒரு மருந்துங்க. நம்ம அடிக்கிற புழு பூச்சி மருந்தோட இந்த மருந்து அதிகமாக ஃப்ளவர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த பூவை வந்து உற்பத்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நேற்றைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிற சமயத்தில் சல்ஃபருக்கும் போரானுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். ஒரு வாரத்தில் 2 முறை மருந்து அடிப்பேன். அந்த வாரம் முழுக்க நான் வந்து சல்ஃபர் மருந்து அடிக்கலை. என் பூ வந்து பார்த்திங்கன்னா சிறிதாயிடுச்சு. சல்ஃபர் வந்து அப்படியே தூக்கி கொடுக்கும். இப்போ நாளை மறுநாள் எனக்கு ஷெடியூல் இருக்குது மருந்துக்கு. அதில் கம்பல்சரி நான் சல்ஃபரை போட்டு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 1 கிலோ பூ அப்படியே கூடும். ஒரு மருந்துக்கு 1 கிலோ பூ வருது. அப்போது நம்ம அடிக்கிற மருந்து எல்லாமே பூ வரதுக்கு மட்டும் அடிக்கிறது இல்லை. இப்போ நான் சொல்கிற இந்த மருந்து பூவை எடுத்து கொடுக்கும், அந்த செடிகளை வந்து இன்னும் வேறு ஒரு வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் செடியில். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து லிங்க்கு. இது என்ன வந்து இதை தனிமைப்படுத்திட்டு இதை மட்டும் பண்ணால் ஜெயிச்சிடலாம், அதை பண்ணாமல் இது ஜெயிச்சிடலாம், கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. தரையை காய போடணுன்னா கண்டிப்பாக காய போட்டு தான் ஆகணும். தரையை காய போடணும். மருந்து கருகள் இருக்குது, 2 தடவை மருந்து அடிச்சுன்னா கண்டிப்பாக மருந்து அடித்து தான் ஆகணும்.
பூ வர்றதுக்கு டானிக் அடிக்கணுன்னா கண்டிப்பாக டானிக் அடித்து தான் ஆகணும். அடியில் உரம் போட்டுன்னா உரம் போட்டு தான் ஆகணும். எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. நான் இதை மட்டும் போட்டு அதை தவிர்த்துறேன், அதை தவிர்த்துட்டு இதை மட்டும் போடுறேன். கண்டிப்பாக ஒரு காலத்துலேயும் நான் உறுதியாக சொல்கிறேன், மல்லிய விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற இந்த கான்செப்டில் விவசாயம் பண்ணாத வரைக்கும் ஜெயிக்கவே முடியாது. நான் வந்து இதை வந்து 100க்கு 10,000 தடவை உறுதியாக சொல்லுவேன் இந்த விஷயத்த. ஏன்னா மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு இவ்வளோ விஷயத்த வந்து நம்ம கேதர் பண்ணி நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம். நமக்கே சில நேரங்களில் வந்து தடுமாற்றம் வருது. ஏன்னா நம்ம அந்த மருந்து வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வேலை காட்டி விட்டுடுது. அப்போது நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து தெளிவாக இருந்தாலும் மருந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்க. நம்ம மண் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும், கிளைமேட்டு சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த சொல்கிற அந்த மருந்து ஒரு மருந்தும் வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த மருந்து வந்து வாங்கி இந்த மருந்து இதான் மல்லிக்கு இதான் செட் ஆகுது அப்படிங்கிறத விஷயத்தை நமக்கு நம்ம சொல்லலைன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ நம்ம ஒரு கடையில் போகணும், ஒரு கடையில் போய் நம்ம போய் கேட்கணும், வாங்கிட்டு வந்த மருந்து நம்ம அடிக்கணும், அடித்து பார்த்துட்டு அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ்ஸு. தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, தெரியாமல் போயிடுச்சுன்னா இப்போ எனக்கே வந்து ஒரு 6-7 மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு 2-3 மருந்து நான் அதை அடிச்சுட்டே இருந்தேன். விலை அதிகமான மருந்து. இப்போ நான் இந்த ரீசெண்ட் வீடியோவில் அந்த மருந்து பேரை நான் சொல்ல மாட்டேன். அந்த மருந்து அடிக்கவே வேணாம், தேவையில்லை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகிடுச்சு. காசு விரையாமல் போயிடுச்சா? என்னால் வந்து சுத்தமாக அந்த கருகளும் இந்த சிவப்பருமும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல போன மாதம்லாம். அது போன வருஷம் நல்லா பூ வரும், திடீர்னு பார்த்தா சிவப்பரும்பு வந்துடும். என்றைக்கு நான் சொன்னேன் இப்போ தொடர்ந்து இப்போ நான் வந்து ஒரு 3 மாதமாக 2-3 மாதமாக நான் எந்த மருந்து சொல்கிறேன்னா அந்த மருந்துகளை நீங்கள் வந்து தொடர்ந்து அடித்து பாருங்கள், ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். கூட வந்து தீப எண்ணெய் வந்து கம்பல்சரியாக சேர்த்துக்குங்க. எண்ணெயை நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டால் தான் அந்த அடிக்கிற மருந்து வந்து கேப்சர் ஆகிட்டும் செடிகளில், அதை புழு பூச்சி வராமல் அண்டை விடாமல் தடுக்கும். நீங்கள் இந்த மருந்தில் ஒரு நாளைக்கு ஒரு மருந்து சின்ன ஒரு அளவில் வாங்கிட்டு வாங்களேன், ரொம்ப சின்ன அளவில் வாங்கிட்டு வாங்க. சொல்லுங்கள் அவங்ககிட்ட, ஐயா நான் எனக்கு வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி தான் அடிக்க போகிறேன், அதுக்கு தகுந்த மருந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு பாட்டிலையே டப்பாலே ஊற்றி கொடுப்பாங்க. இல்லையா ஒரு 100 ml 50 ml கிடைக்குதா வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு முறையாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். அதில் டபுள் அப்புறம் விப்புல் மருந்தெல்லாம் கொஞ்சம் விலை கூட நண்பர்களே. இதெல்லாம் வந்து ஒரு 10 லிட்டர் 25 ml தேவைப்படாது, ஒரு 10 ml போடுங்க. அதேமாதிரி இந்த டேக் ஃப்ளோர் நைட்ரோபென்சினும் மற்ற இசாபின் இருக்கு இல்லையா, அது 25 ml போடுங்க. இசாபின்னா நீங்கள் செடியில் போட்டுட்டிங்கனாலே வந்து பாருங்கள் பூவும் அதிகமாக இது எடுத்து கொடுக்கும், பக்கத்தில் துளிரும் அரும்பும் வந்து உங்களுக்கு கூடவே சேர்த்து கொடுக்கும். அப்போ ஒரு மருந்து பல விதமான வேலைகள் செய்யுது. செடிகள் வந்து தண்ணி நம்ம வந்து கொஞ்சம் காய விட்டு கட்டும்போது அந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பூ அதிகமாக வருது. 100க்கு 80% நோய் தாக்குதல் அதுவே கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம தண்ணி விட்டால் தானே அந்த பிரச்சனையே வருது. தண்ணி விடாமல் காய விட்டோம்னா ஏன் பிரச்சனை வரும்? வராது. அடி உரம் போடுறோமா இன்றைக்கி, அடி உரம் போட்டோடனே மேலே ஸ்ப்ரே அடிச்சிடணும். அப்போ ஏன் நமக்கு வராது? கண்ட்ரோல் ஆகிடும் இல்லைங்களா? அப்போது எல்லாமே வந்து ஒரு அளவு முறை இருக்குது. இன்றைக்கி நான் உரம் போடுறேன்னு வச்சிங்களேன், நாளைக்கு நான் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். இன்றைக்கி நான் தண்ணி கட்டுறேன், 10-15 நாளைக்கு அப்புறம் நான் தண்ணி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு என்னோடய ஸ்ப்ரே பண்ணுற ஷெடியூல் வருதா, இன்றைக்கி தண்ணி கட்டுவேன், நாளைக்கு மருந்து அடிச்சுடுவேன். அதுக்கு ஏன்னா ரெண்டுத்துக்கும் இணைப்பு இருக்குது. தண்ணி கட்டும்போது செடியை வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசையில் இருக்கும், செடி வந்து நீர் வளமாக மாறும். அந்த மாறும்போது பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக வரும். அடி உரம் நம்ம உயர் சத்து உள்ளே போயிட்டு அந்த செடிக்கு வந்து நல்லா பூஸ்ட் ஆகும்போது அதை நோக்கி வந்து பல பூச்சிகள் வரதான் செய்யும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம அதை மருந்து அடிச்சிட்டோம்னா அதை வர பூச்சி அங்கே தடுத்து நிறுத்திட்டா அந்த செடிகளுக்கு வந்து கருகளோ சிவப்பரும்போ நம்ம வராமல் போகாது. நிறைய பேருக்கு உற்பத்தி பெருகலை அப்படின்னு வருத்தப்படுறீங்க. ஏன் உற்பத்தி பெருகலைன்னா நம்ம சின்ன சின்ன அரும்பாக வருது இல்லையா, அப்போயே நம்ம பூச்சி தாக்கல் ஒரு வேளை இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குழிக்கு வந்து 1 கிலோ பூ வர சமயத்தில் 50 கிராம் பூ தான் வருது அப்படின்னா மற்ற பூவில் வந்திருக்கும். ஆனால் அந்த பூச்சி தாக்குதலில் அந்த பூவெல்லாம் வந்து வரத்துக்கு முன்னாடியே வந்து காணாமல் போயிருக்கும். அப்போ நம்ம தோட்டத்தில் பூச்சி தாக்குதல் இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்தலை அப்படின்னா அந்த பூ வரவே வராது. இதாங்க இதனுடைய கான்செப்ட். நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், சேனலை பாருங்கள், தொடர்ந்து நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த மருந்து நீங்கள் வந்து ஒரு முறையானும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், சின்ன அளவில் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் நல்லா சிறப்பாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள்.
இல்லாட்டி அதை வந்து தவிர்த்துருங்க. இதோட உங்களுடைய சாய்ஸ் தான். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை லிங்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு போய் தெரியட்டும். கூடவே நம்ம சொன்ன அந்த மருந்து நீங்கள் வந்து ஒரு முறையானும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்ங்க.